ஒரு நாடு எப்படி இருக்கணும்? ஒரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. இதுதான் ஒரு நாட்டுடைய இலக்கணம். ஒரு மன்னவன் எப்படி இருக்கணும்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொன்னார். இப்படித்தான் இருக்கணும். நாடு இப்படித்தான் இருக்கணும். ஆட்சியாளர்கள் இப்படித்தான் இருக்கணும். இப்ப சில பேர் வந்து சொல்றாங்க, எங்கிட்ட பல பேர் கேட்கறாங்க, என்ன அந்த அரசுடைய குறையை பேசவே மாட்டேங்க. குறையை நான் பேசியிருக்கேன், நீங்க நீ முழுசா கேட்கறது இல்லை. குறையை நான் கண்டிப்பா பேசுறேன், ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறேன். இந்த குறை வந்து இந்த இருக்கவே கூடாது, இந்த சிஎம் இருக்கும்போது இருக்கக்கூடாது, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கேன். ஆனா நான் நிர்வாகத்தில் இருந்திருக்கேன். எந்த நிர்வாகமே 100க்கு 100 மார்க் வாங்கினது இல்லை. நான் வந்து டெக்னாலஜி மிஷன் ஆன் வாட்டர்னு சொல்லி ராஜீவ்காந்தி ஆரம்பிச்சார். சாம் பெத்ரோதா வந்து அதுக்கு ஓவரால் டைரக்டரா இருந்தார். டெக்னாலஜி மிஷன் ஆன் வாட்டர், அதுல வந்து என்னுடைய மாவட்டம் வந்து இந்தியாவிலேயே முதன்மையான மாவட்டமும் என்னுடைய சர்வீஸ் பீரியட்ல இருந்தது. வி வர் ஃபர்ஸ்ட் இன் த ஹோல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி இருந்தோம். 4 மாசத்துல 26,000 பேருக்கு 26,000 ஏக்கர் வந்து ஏழை மக்களுக்கு வந்து ஏழை நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளிகளுக்கு நாங்கள் என்னுடைய ஆட்சி என்னுடைய இது இருந்தபோது, மாவட்ட நிர்வாகம் இருந்தபோது, நான் ஆட்சியராக இருந்தபோது அத்தனை 26,000 ஏக்கர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். பெரிய விஷயம்தான். அவர் முதல்வர் சொன்னார், ஏன்னா வருஷத்துக்கு 2,000 ஏக்கர் கொடுத்துட்டு இருந்தாங்க, 4 மாசத்துல 26,000 ஏக்கர் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னாரு. நான் உண்மையை சொன்னேன். சார், என்னுடைய அதிகாரிகள் எல்லாருமே நல்ல வேலை பார்த்தாங்க சார். அவங்க எல்லா டெபியூட்டியும் கடின உழைப்பு எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நான் எல்லா கிரெடிட்டையும் எடுத்துக்கிட்டேன். நான் மட்டும்தான் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். எனக்கு எல்லா பெருமையும் கொடுத்தீங்க. பெருமை வந்து அவங்களுக்கு தான் போய் சேரணும். இப்ப இந்த மாதிரி நடந்த என்னுடைய நிர்வாகத்துல தவறு இல்லாம இருந்ததா? இருக்கத்தான் செஞ்சது. எந்த ஒரு நிர்வாகம், ஒரு மாவட்ட அளவில் இப்படி தவறுகளும் இருக்க முடியும், சாதனைகளும் இருக்க முடியும்னா ஒரு மாநில அளவில் எப்படி இருக்க முடியும்? தவறு இருக்கத்தான் செய்யும். இதுல வந்து சிபிஎம்ல வந்து வினய் சௌதரி இருந்தார். அவர் வந்து சொல்லுவார், நாங்க லட்சியவாதியா இருந்தோம், தடியடி விட்டோம், அப்படியே வளர்ந்துட்டோம், எங்களால வேற மாதிரி இருக்க முடியாது. இன்னைக்கு எங்க கட்சியில வந்து நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னு சொல்லி சேர்றவங்க பல பேர் இருக்காங்க. எங்க லட்சியம் அவங்களுக்கு இருக்காது. ஆனா எங்களுக்கு பயந்துகிட்டு நாங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய, அவங்க சுயநலம் வரும்போது அந்த சுயநலத்தை பார்க்கணும்னு தான் பார்ப்பாங்க. அதையெல்லாம் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு தான் உங்களை வச்சிருக்கோம். இவ்வளவு ஒரு வெளியே ஒப்பனையா பேசு. இன்னைக்கு இந்த மாநிலம் சரி, எந்த மாநிலம் சரி, அதான் கதை. இன்னைக்கு இந்த சிஎம் வந்து இந்தியாவின் தலை சிறந்த மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் இருக்க வேண்டும், இன்னும் தமிழகம் முதன்மையானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நிஜமாவே ஆசைப்படுறாரு. அதுக்கான திட்டங்கள் நிஜமாவே நிறைவேற்றாரு. திட்டத்தை போடுவதும் சரி, திட்டத்தை நிறைவேற்றுவதில் உள்ள ஆக்ரோஷமும் சரி, ரெண்டுமே வந்து சிஎம்கிட்ட இருக்கு. அதுல சந்தேகமே கிடையாது.